நீங்க கொடுத்த பிளேஸ்மெண்ட் தப்புன்னு சொல்லி ஜட்ஜஸ் கிட்ட ஒரு பாடி பில்டர் சண்டை போறாரு. ஆஸ்திரியன் ஓக் ப்ரோ 2026ல மைக்கேல் டபுள் அப்படிங்கிறவங்களுக்கு கிளாசிக் பிசிக்ல 3rd பிளேஸ் கொடுக்குறாங்க. இந்த பிளேஸ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணாத மைக் ரொம்ப கோவமா ஜட்ஜஸை பார்த்து கத்துறாரு. கத்திட்டு தன்னோட மெடலை தூக்கி கீழே போட்டு அவரு பாட்டுக்கு இறங்கி ஸ்டேஜ் விட்டு போயிட்டாரு. இந்த லைனை அபிஷியல்ஸ் போட்டோ ஷூட் பண்ணுவாங்க, பிளேஸ்மெண்ட் அவங்களாம் நிக்க வச்சு. அந்த போட்டோ கூட நிக்க முடியாது, கோவமா இறங்கி போயிட்டாரு. கோவமா போன மைக் கொஞ்ச நேரத்துல தன்னோட தப்பை ரியலைஸ் ஆகி இன்டர்வியூ கொடுக்குறாரு. சாரி, ஒரு ப்ரோ பிளேயரா நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இது என் ஒலிம்பியாவோட லாஸ்ட் செலெக்ஷன் காம்படிஷனு. இந்த காம்படிஷன் செலக்ட் ஆனால் நான் ஒலிம்பியா போக முடியும். ஸோ அதனாலதான் நான் எமோஷன் கண்ட்ரோல் பண்ணாம கோவப்பட்டுட்டேன், நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அப்பாலஜிஸ் கேட்டாரு. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சின்ன காம்படிஷன் பெரிய காம்படிஷன் எந்த ஷோவா இருந்தாலும் சரி, ஜட்ஜிங் வந்து உங்களுக்கு ஃபேவரா இல்லைங்கிறக்காக ஜட்ஜஸை பார்த்து சண்டை போடுறது, அங்க வந்து ஷீல்டை உடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இது பார்க்கறதுக்கு வேணா ஒரு ஹீரோயிசமா இருக்கலாம், ஆனா இது உங்க லைஃபை பயங்கரமா ஸ்பாயில் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? மைக்கேல் பண்ணது சரியா தப்பா? மைக்கேல் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார், அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.